அதிமுகவிலிருந்து விலகி விட்டதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் பேட்டி அளித்திருக்கிறார் என்று அந்த பேட்டியை பார்க்க போறோம். கடந்த வாரமே தந்தி டிவியில இணைந்த அவர் அதிமுக தலைமை மீது நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்தினார். நாம் வளர்த்த கட்சி இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு வேதனையாக இருக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில அதிமுகவிலிருந்து தான் விலகி விட்டதாக பேட்டி அளித்திருக்கிறார் முன்னாள் சபாநாயகர் தனபால். அவருடைய மகன் திரு லோகேஷ் இந்த அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் திரு தனபால் அவருடைய மகன் சபாநாயகர் வந்திருக்கீங்க. அதிமுக இன்ன வரைக்கும் தொடர்றீங்க? இல்ல, நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னோட உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கு. மகிழ்ச்சியா இருக்குது. நான் பல பதவிகளை அனுபவிச்சவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. இளைஞர்கள் அதிகமா வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் அந்த கட்சி இனிமேல் அதுதான் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இந்த அதிமுக இன்றைய நிலையில ரெண்டா பிளவுபட்டிருக்கு. நீங்க வெளியே வந்திருக்கீங்க, என்ன காரணம்? இதுவரைக்கும் நீங்க வெளியே வந்ததுக்கான காரணங்கள் புதுவெளியில சொல்லப்படல. இல்ல, பல வகையில் என்ன புறக்கணிச்சாங்க. எனக்கு முக்கியத்துவம் தரல. அம்மாவுக்கு தலைவருக்கு பின்னாடி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அதனால விலகி என்னுடைய பையன் கோவிச்சுக்கிட்டு அவரோட விஜய் மாண்புக்கு முதலமைச்சரை நம்பி இங்கே வந்துட்டாரு. நான் எந்த உடல்நிலை சரியில்லாதனால வீட்டோட இருக்கேன். வீட்டுல ஓய்வு எடுத்து. எடப்பாடி அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு லாபத்துக்காக தான் இப்ப கட்சி நடக்குது நினைக்கிறீங்களா? இல்லப்பா, தவறு செஞ்சாங்க, அதை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு அவங்கள மக்கள் புறக்கணிச்சுட்டு உட்காந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களை கலந்து ஆலோசிக்கல, அவர் மட்டும் தன்னிச்சையா முடிவு எடுக்கிறான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லப்பா, அது நானே தான் உதாரணம். எனக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இல்ல, தலைவர் காலத்துல அம்மா காலத்துல இந்த கட்சி சைக்கிள்ல போய் கூட்டம் பேசி கட்சி வளர்த்தவன் நான். எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நான் அங்க இருந்து மனம் நொந்து விலகி வந்திருக்கேன். அதிமுக இரண்டா பிளந்திருக்கு. அதை நீங்க பார்க்க என்ன நினைக்கிறீங்க? மன வருத்தமா இருக்குது. நான் வளர்த்த கட்சி இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு வருத்தமா இருக்குது. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறத மகிழ்ச்சியோட நான் பார்க்கறேன். கடந்த வாரம் இதே கருத்துக்களை தந்தி டிவியில் இணைந்து சொன்னார். அதை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிமுகவில் என்ன புறக்கணித்தார்கள், நான் வளர்த்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிருப்பது அப்படிங்கிறது வருத்தம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டையும் கடந்த வாரம் தந்தி டிவியில் விமர்சித்து பேசிய திரு தனபால் அந்த கருத்தை இன்னைக்கு பொதுவெளியிலையும் சொல்லியிருக்கிறத கேட்டோம். அவருடைய மகன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் திரு லோகேஷ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.